ஷோல்டர் இன்ஜுரி இஸ் ஒன் ஆஃப் த காமன். இது ரொம்ப 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 காமன். ஜிம்முக்கு போயிட்டாலும் இந்த ஷோல்டர் இன்ஜுரி எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ அதுல ஒரு முக்கியமான விஷயம், அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் திங், ஒரு 3 சின்ன பேண்டோட ஒர்க் அவுட் இருக்கு. அது மட்டும் எப்படின்றத சொல்றேன் உங்களுக்கு. ஐயா பையா Down thing. ஷோல்டருக்கு நம்ம பண்ற ரெகுலரா பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட், அவ்வளவுதான். சைடு தெரியுமா? இது வந்து ஒரு 15 to 20 reps ஸ்ட்ரைட் லைன்ல எடுத்து பண்ணிக்கோங்க. அது முடிச்சதும் ஸ்ட்ரெச் மேல 90 டிகிரி. காரணம் மிஸ் தானே. அடுத்து இது ஒரு 15 to 20 reps இதுவும் முடிச்சிடலாம். ஐயா மேல ஃபுல் ஸ்ட்ரெச் ஹேல இருக்கு. இது வந்து உங்களுடைய கம்ப்ளீட் ஷோல்டர் மொபிலிட்டியும் நல்லா ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் உங்களோட ஷோல்டர் பெயின் எல்லாமே ரெக்கவரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இது நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ கண்டிப்பான முறையில வெயிட்ஸ் இன்டென்ஸா புஷ் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுமையா மைல்டு வெயிட்லேயே போங்க. இதை டெய்லி உங்க ரொட்டீன் ஆட் பண்ணி போங்க. ஸோ லெக்ஸ் பண்ற அன்னைக்கு மட்டும் வேணாம், மோஸ்ட்லி மிச்சம் எல்லா டைம்லையுமே நீங்க ஷோல்டர் பண்றப்பையும் சரி, செஸ்ட் பண்றப்பையும் சரி, பேக் பண்றப்பையும் சரி, எல்லா டைம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் பெயின் எனக்கும் இருந்துச்சு, இவருக்கும் இருந்துச்சு, இப்போ ரெக்கவரி பண்ணிட்டு இருக்காப்ல. இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை திஸ்.